பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எபிசோடு வந்து ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல, எதுக்கு போட்டானுங்கன்னு தெரியல. அது வேற எனக்கு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அரை மணி நேரத்துல முடிஞ்சிச்சு. இல்ல இது என்னங்க, இது ஃபினாலே வீக் மாதிரியா இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ் கிட்ட போறவங்க மாதிரியா இருக்கிறாங்க. எல்லாம் ஆளாளுக்கு தலைதிரிச்சு ஆடுறாங்க. அது வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து பிக் பாஸ் ஓட என்னன்னு சொல்ல தெரியல. இது ஏதோ வந்து சில படங்கள்லாம் எடுப்பாங்க தெரியுமா, அந்த படம் வந்து எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாது. நமக்கே தெரியும் அப்பட்டமா இது ஏதோ லாஸ் கணக்கு காட்டுறதுக்கு தான் வந்து கன்ஃபார்ம்டா எடுத்திருக்காங்கன்ற ஒரு உறுதியில இருக்கும். அந்த மாதிரி இது ஏதோ லாஸ் கணக்கு எடுக்கிற, அதாவது திடீர்னு அப்படி மாறின சீசன் மாதிரி. ஆரம்பத்துல நல்லாதான் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் வந்துட்டு திடீர்னு வந்து லாஸ் கணக்கு காமிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாதிரிதான் இருக்கு. ஓகேக்கா, அண்ட் வந்து எதிர்பார்த்த வீக் தான் இது. பணப்பொட்டி வைக்கிற டாஸ்க் வந்து நேத்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலா நேத்து ஒரு அங்க எல்லாரும் பணக்காரங்கப்பா. விசித்ரா சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு, எனக்கு எதுக்கு? ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீயா சம்பளம் வாங்காம தான் வந்து போயிருக்காங்க ஷோக்கு. இன்ஃபேக்ட் அந்த 50 லட்சம் அவங்களுக்கு வந்தா கூட அவங்க வந்து அப்படியே மதரா வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கண்ணியமானவங்க. 9 லட்சம் வச்சும் இன்னும் எடுக்காம இருக்காங்க. இல்ல இதுல யாருமே வின்னர் ஆக தகுதி இல்லைன்ற அளவுக்கு அவங்களுக்கே உறுதியா தெரியுது இல்ல. ஒரு ஐடென்டிஃபைபிள் இவங்கதான் வின்னர் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கே தோணல யாருமே. புரியுதா? சோ அதனால எல்லாருக்குமே வந்து என்னன்னா, ஒருவேளை நானா இருக்குமோ, நீ ஆகும்போது நான் ஆக முடியாதா அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அப்பட்டமா தெரியுது. எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க, பொட்டி பத்தி பேசுறாங்க, எடுக்காதத பத்தி பேசுறாங்க, எடுக்கிறத பத்தி பேசுறாங்க, பிஆர் பத்தி பேசுறாங்க, வெளியில என்ன ஃபேன் ஓட்டிங் வருதுன்ற அளவுக்கு வந்து ஒரு இதுல வச்சிருக்காங்க. இது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கும். என்னக்கா 9 லட்சம் வச்சும் எடுக்காம இருக்காங்கன்னா என்ன மோட்டிவா இருக்கும்? அதான் சொல்லிட்டேனே ஆல்ரெடி. தெரியல, எனக்கு தெரிஞ்சு மேபி பணமே வந்து திரும்பி பிக் பாஸ் எடுக்கிற அளவுக்கு போயிடும். இது என்ன பண்ணோம்னா, ஒரு 10 லட்சம் ஜாஸ்தி இவங்க வந்து ஏத்துறாங்க இறக்குறாங்க இல்லையா. எப்படின்னு நம்ம சொல்றது எதையுமே அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா உறுதியா இந்த சீசன்ல அவங்க ஏன் எடுத்துக்கலன்னா, நம்மளோட ஷோ எப்பவுமே வந்து ஒன் ஆஃப் த நோட்டட் ஷோஸ். அது நமக்கு தெரியும், அவங்களும் எல்லாருமே பாக்குறாங்க. சேனல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா பாக்குறாங்க. அவங்க டீமுக்கு எல்லாமே ஆனாலும் மக்களே வந்து ஒரு சில சஜஷன் கொடுத்தாலும், நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாலும், அதை ஏன் எடுக்கலன்னா, ஓ இதான் பல்சா, அப்போ நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஷோ வந்து ஹிட் ஆயிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே போற மாதிரிதான் சத்தியமா எனக்கு தெரியுது. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது எனக்கு நான் சொல்றேன், திடீர்னு வந்து டக்குன்னு 20 lakhs அப்படின்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஓடி வர்றதுக்குள்ள அதை மாத்திடணும். அப்படி வச்சாதான் எல்லாரோட அந்த மனசுல நீங்க மட்டும்தான் எங்க கூட வந்து இது பண்ணுவீங்களா, நாங்க உங்க கூட அது எதுவுமே இல்லையே. பிக் பாஸே வந்து வேலையை விட்டு போறேன்ற அளவுக்கு அழுதுகிட்டு இருக்காராமாங்க. உண்மையா ஒரு பக்ஷி சொல்லிச்சு, அவரே அடுத்த சீசன் வர மாட்டாருன்ற அளவுக்கு போயிட்டு இருக்காமா. சத்தியமா சொல்றேன், பூர்ணிமாக்கு அறிவே இல்ல. அவ வெளில வந்தா நான் சத்தியமா கூப்பிட்டு திட்டுவேன். ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா? அந்த பொட்டியில வந்தது இல்ல, நீ ஏன் சொல்ற இது படத்தை நான் எடுக்கணுமா வேணாமா? எனக்கு வந்து போலாம் பிக் பாஸ் முன்னாடி வந்த ப்ராஜெக்ட்ல அந்த அளவுக்கு பணம் இல்ல, அதுக்கு பாதி கூட எனக்கு ஆஃபர் இல்ல. அண்டர்ஸ்டாண்டபிள். எல்லாருமே வளர்ந்து வர்ற ஸ்டேஜ்ல பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து வளர்ந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பணம். அது கூட டேக்ஸ் டைம். ஃபார் விமென் இட் டேக்ஸ் லாங்கர் டைம். ஆம்பளைங்களுக்கு கூட ஒரு அளவுக்கு ஒரு இதுன்னு ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே சம்பளம் ஏத்தலாம். பொம்பளைங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஹீரோயின்ஸ்க்கும் கிடையாது, கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கும் கிடையாது, காமெடியன்ஸ்க்கு கிடையாது. சோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல அந்த கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு கெட்ட நேம். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயுமே பொட்டி தான். அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, சென்டிமெண்டலாவும் ஒரு வேல்யூ இருக்கு. கண்டிப்பா மக்கள் வந்து ஓட்டு போட்டு உன்னை அந்த அளவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. இப்ப நாளைக்கு நீ வின்னர் ஆகலன்னா மக்களை வந்து நீ வந்து திட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா உனக்கு எத்தனை சதவீதம் போட்டாங்கன்னே உனக்கு தெரியாது. பிளஸ் நான் ஒரு சில டிஸ்கஷன்ஸ்ல இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெட்டியா இருந்தேன். நான் வந்து போய் யூடியூப்ல வந்து
இந்த லைவ் இது போடுறாங்க, அதை பார்க்கலான்னு போனேன். அப்ப நிறைய வந்து இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய பேர் பேசுறத வந்து கேட்டேன். பிக் பாஸ் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் 2 பேர் மட்டும் வீடியோ வருது, ஒருத்தர் அந்த மாதிரி. மீதி எல்லாம் வந்து ஆஃப்லைன்ல இருக்காங்க. அதாவது வெறும் வாய்ஸ் தான் வருது. சத்தியமா நான் ஒண்ணு மட்டும் உறுதியா தெரிஞ்சது, இந்த சீரியல் பாக்குறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அந்த கும்பல் தான் இத பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த கனெக்ஷன் இருக்கு. இப்ப மேக்சிமம் எல்லாமே சீரியல் ஆர்டிஸ்ட் தானே இப்போ இருக்கிறவங்க, எஸ்பெஷலி கரண்ட்லி இருக்கிறவங்க. அர்ச்சனால இருந்து, விசித்ரால இருந்து, தினேஷ், விஷ்ணு, எல்லாமே சீரியல் எக்ஸப்ட் மாயா. அவங்கதான் லாஸ்டா சினிமா நடிச்சவங்க. புரியுது. அப்புறம் இன்னொன்னு கவனிச்சியா, தமிழ்ல வந்து செந்தமிழ்ல பேசணும்னா மாயா தேவை. ஏன்னா ஃபேன் ஜோன்ல இருந்து, அப்ப ஃபேன்ஸ் இருக்கிறது யாருக்கு இந்த வீட்டுல? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இன்விசிபிள். அதுக்கு யாரு? மாயா. ஏன்னா அவளுக்கு டேலண்ட் இருக்கு, அவ பண்றது என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஃபேன் ஜோன்ல இருந்து தான் வருது. அப்போ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். யாருக்கு அதிகமா ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவங்கள தானே அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன் வந்து அர்ச்சனாக்கோ, விசித்ராக்கோ, தினேஷ்கோ, மணிக்கோ அந்த வேலை, அந்த டாஸ்க் எல்லாம் வர மாட்டேங்குது? அப்போ ஓட்டு நிஜமா பாப்புலாரிட்டி அப்படின்னு நம்ம ஒரு கணிப்புல எடுத்தோம்னா வை நாட் மாயான்னு தோணுது எனக்கு. உண்மையா எனக்கு தோணுது. இங்க இருக்கிறதுலயே she is smart, செம்ம ஸ்மார்ட். இப்ப பூர்ணிமாவை பொட்டி எடுக்காம தடுக்கிறாங்க, அதுன்னு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அவங்க செல்ஃபிஷா விளையாடுறாங்க. ஆடட்டுமே. நிறைய பேரை வெளியில அமிச்சிட்டாங்க வீட்டை விட்டு. ஹார்ம்லெஸ்ஸா தான் அமிச்சாங்க. அவங்க ஒன்னும் ஒருத்தரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள தப்பா காட்டிலாம் யாரையும் அனுப்பல. அவங்க கூடவே பக்கத்துல இருந்தே விளையாடி அவங்கள வெளியில அனுப்புற அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா அவங்க டேலண்டட் தான் அர்த்தம். அதுதான் கேம். விசித்ராவோட அலப்பறைக்கு வந்து லெவலே இல்லாம போச்சு. டூ மச் அரகன்ஸ், டூ மச் ஆஃப் ஐயோ எவ்ரிதிங். அவங்களோட அப்படியே சுயரூபம் எல்லாமே இந்த பாஸ்ட் வந்துருச்சு. இப்போ எவ்ரிடே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஓவர் ஆட்டிடியூட். எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்துச்சு, உண்மையா சொல்றேன். அது ஆனாரப்பட்டவங்களா இருந்தாலுமே ஐ நோ பணத்தை முதல்ல மதிக்கணும் வாழ்க்கையில. பணத்தோட வேல்யூ தெரிஞ்சாதான் பணம் லக்ஷ்மி நம்ம கிட்ட வரும். முதல்ல நிலைக்கும், வரும்ன்றதை தாண்டி நிலைக்கும். அந்த கடாட்சம் இருக்கும், நமக்கு ஒரு நல்ல பிளெஸிங் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சனால நான் சொல்றேன். அதெல்லாம் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன வந்து வைர மாலையா அங்க இருக்கு, என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. நான் ஏன் அதே மாலையை வாங்கணும்? அந்த புடவை என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. அப்ப இந்த மிக்சி, விம் லிக்விட் எல்லாம் குடுக்குறாங்கல்ல, அல்பத்தனமா குதிச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்களே, நம்மளுக்கு 1 இயருக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு. அதெல்லாம் உங்ககிட்ட இல்லையா? அப்போ பாவம். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. சீரியஸ்லி அதுதான் சொல்றேன். இனிமே வந்து அடுத்த சீசன்லாம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே பணம் கட்டிட்டு போயிடுவாங்க பிஆருக்கு. கடைசியில ஜெயிக்கிறது யாருன்னா பிஆர். டைட்டில் கப்ப தூக்கி பேசாம அந்த பிஆர் யார் வந்து அதிகமா ஓட்டு வாங்கிதா அவன் பிஆரை கூப்பிட்டு ஸ்டேஜ்ல கொடுத்துடலாம். கமல் சார், உங்களோட உழைப்பினால், உங்களோட அந்த ஒரு பற்றுனால், உங்களோட அந்த எப்படி சொல்றது சின்சியரிட்டி ஆன் த ஜாப், அதனால உங்களுக்கு தான் கப்பு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துடலாம். பூர்ணிமாவே வந்து லோவஸ்ட்ல இருக்கா. அது ரொம்ப வாரமா லோவஸ்ட்ல இருக்கா. அவ எப்படிதான் காப்பாத்தப்படுறான்னு தெரியல எனக்கு. நானும் வந்து அப்போத்துல இருந்து நான் சொன்னேனே, நாங்க வந்து அவங்க ஃபேமிலிட்ட பேசும்போது கூட இந்த வந்துட்டாலா வந்துட்டா எனக்கு பேசும் இப்படி பேசிட்டு இருந்தவங்க இப்ப வரைக்கும் உள்ளதான் இருக்கா. ஓகே, புலி வருது கதை தான் அது. அப்படி இருக்கும்போது அந்த பூர்ணிமாவே என்ன சொல்றாங்க, ஃபினாலே வரைக்கும் நான் வந்துட்டா ஓகே, அப்படி இல்ல நான் இந்த வீக் போறேன் அப்படின்னா 7 லட்சம் என்ற பெரிய பணம். அப்புறம் என்ன சொல்றாங்க அடுத்து, 7-8 லட்சம் தானே, ஒருவேளை நான் ஃபினாலே போயிட்டா போனா போகுது. சோ see it's about the money. அப்போ விசித்ராக்கும் அதெல்லாம் என்கிட்ட இருக்கு, அது வந்து எனக்கு முக்கியம் இல்ல, அவ்வளவு அது பரவாயில்ல போனா போகுது. இப்படி பணத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்களே தவிர they don't have a conviction. ஓகே, வின்னர் ரன்னர் இது ரெண்டுத்துக்கும் தான் லாஸ்ட்ல. அதுலயும் ரன்னர் வேஸ்ட். வின்னருக்கு தான் பணம், மரியாதை, எல்லாமே கப்பு.
அப்போ அட்லீஸ்ட் ஒரு பொட்டியாவது எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுக்கலாமே. அதுவும் ஒரு கப்பு தானே. அவங்க ஓட்டு போட்டனாலதானே இவ்வளவு தூரம் வந்தாங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. ஆனா அது இல்ல, அவங்க அதை பண்ணல இது வரைக்கும் அப்படின்னாலே முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டியது, they are so confident. why confident? நான் அவங்க மேல இருக்கிற கான்பிடன்ஸ் இல்ல, மத்தவங்க மேல இல்லாத அந்த கான்பிடன்ஸ். மத்தவங்க எல்லாம் லாய்க்கே கிடையாது, அப்ப ஏன் நம்ம வின்னரா இருக்க கூடாது அப்படிங்கறதுதான். ஆனா அர்ச்சனாக்கும் இந்த கேமுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு 2 வாரம் நடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க ஏதோ வந்து ஐஸ்கிரீம், கேக்கு, பிரானு இதெல்லாம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலி பண்ணிட்டு, உங்களுக்கு எல்லாம் நான் வந்து இப்போ என்னடானா கொஞ்சிக்கிறாங்க, உருண்டுக்கிறாங்க. பூர்ணிமா, மாயா அத காமிச்சு எவ்வளவு நேரம் தான் அதை பாக்குறது 1 ஹவர்ல. அப்புறம் கேளு, அர்ச்சனாவை பத்தி அவ்வளவு தப்பா பேசினாங்க விசித்ரா. இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு அர்ச்சனா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் உன்னை மட்டும் தான் இந்த வீட்டுல நம்புறேன். I can't believe this. Seriously can't believe this. என்ன நிஜமா சொல்றேன், ஒரு கப்பு குடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து நாங்க பிக் பாஸ் 7 சீசன்ஸ்ல பார்த்ததே இல்லப்பா. 1 in a million. விசித்ரா, உங்களுக்கு அப்பப்ப வந்து அம்னீஷியா வந்து மறந்துருமா? கமல் சார் கேட்டாலே நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு கேக்குறீங்களே. இல்ல அப்பப்ப சந்திரமுகி பூந்துருமா, இல்ல அப்பப்போ சந்திரமுகி வெளியில போயிருமா? என்னையா காரி துப்ப போறேன் 2 பேரும். ஒரு சண்டை போட்டு நடிக்கிற மாதிரி கூட நடிக்க தெரியல உங்களுக்கு எல்லாம், ஏன் சான்ஸ் கொடுக்க போறேன்? நிஜமா கேட்க போறேன் நான். நீ பாரு, சண்டை போடுறதுக்கு கூட வந்து அந்த அளவுக்கு they are friends. சோ இப்போவும் அந்த சேஃப் கேம் விளையாடிக்கிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு போறதுல அந்த தினேஷ் வந்து, கமல் சாரே சேஃப் கேம் விளையாடுறாரு, பிக் பாஸே சேஃப் கேம் விளையாடுறாங்க. ஓட்டிங் எவிக்ஷன்லயே சேஃப் கேம் தான் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் ஏன் அவங்க சேஃப் கேம் ஆடக்கூடாது? என்ன இப்ப திடீர்னு யாராவது டிராமா மாதிரி பண்ணா அது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும்ல. ஏன்னா அங்க தேவைப்படலையே. கமல் சார் என்ன சொல்ற, சண்டை போடாதீங்க, ஜாலியா இருங்க, கண்டென்ட் கொடுக்காதீங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படித்தானே சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்கணும்? நான் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணா வெளில அனுப்பிச்சிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும்ல. இதை பேரு அன்அபிஷியல்ல போன வாட்டி வந்து மாயா லீஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா ரவீனாவை தூக்கிட்டாங்க. அது மேல இருந்த மாதிரி காமிச்சது. அப்போ ரவீனாவை தூக்கிட்டாங்க. அப்போ இவங்க வந்து என்ன அவங்க அவங்க பண்ணுவாங்க, அப்பப்போ மாத்திக்குவாங்க. சோ எதுவுமே சொல்ல முடியல. இப்பவும் திரும்பி மாயா பூர்ணிமா, அந்த மாயா பூர்ணிமா 2 பேரும் லிஸ்ட்ல வந்து எப்பவுமே லாஸ்ட்ல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எப்பவுமே எவிக்ஷனே வரலையே, ஆகலையே. மேல இருந்தவங்க கூட போயிட்டாங்க. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.